பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், இது வாக்குவாதம் பண்றதுக்கு நேரம் இல்லைங்க சார். நாங்க தாமதம் பண்ற ஒவ்வொரு நிமிஷமா என் மருமக ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அவளை சீக்கிரமா காப்பாத்தியே ஆகணுங்க சார். என் மனசு கடந்து துடிக்குதுங்க சார். இருங்க வீரசிங்கம், இவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. நீங்க இந்த கேஸை நியாயமா விசாரிக்க மாட்டீங்கன்னு உங்க மேல சந்தேகப்படுறாங்க. சார், என் வேலை மேலேயோ என் நேர்மை மேலேயோ யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா அது என்னால பொறுத்துக்க முடியாது சார். சின்னராஸ் மேலேயோ ராஜபாண்டி மேலேயோ எனக்கு கோபம் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா அது நானா தப்பு பண்ணி அவங்க மேல கோவப்படல. அவங்க பண்ண தப்புக்கு தான் எனக்கு அவங்க மேல கோவம். ராஜபாண்டி பண்ண தப்பு கொலை முயற்சி, அதை மறைக்க பார்த்தது, அதை சொல்லாமையும் விட்டது. சின்னராஸ் பண்ண தப்பு பொய் சாட்சி சொன்னது. சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். நீங்க ஒரு வாரமா சாப்பிடாம தூங்காம நாயா பேயா அலைஞ்சி ஒருத்தர் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சு கடைசி நிமிஷத்துல அவர் உயிரையும் காப்பாத்தி அதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லி கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணா, பொய் சாட்சி சொல்லி அவரை காப்பாத்தி மாப்பிள மச்சான்னு தோல் மேல கை போட்டு வெளியில வந்தா நம்மளை இப்படி முட்டாளாக்கிட்டாங்களேங்கிற கோபம் உங்க மனசுக்குள்ள வருமா வராதா சார்? அதே கோபம் தான் சார் எனக்கும். என் வேலையை செஞ்சதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. தப்பு பண்ணவங்க எக்காரணத்து கொண்டு தப்பிச்சிடக்கூடாது. அதுதான் சார் பாலிசி, இந்த வீரசிங்கம் பாலிசி. சார், துளசியை கடத்தினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள கண்டுபிடிச்சு துளசியை காப்பாத்தி அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன். உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இருந்தா இந்த கேஸை என்கிட்ட கொடுங்க சார். இல்ல நீங்க இந்த கேஸை வேற ஒருத்தர் கையில கொடுக்க போறீங்கன்னா ஐம் சாரி சார், நான் என் வேலையை ரிசைன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். காக்கி சட்டை போட்டு செய்ய வேண்டிய இந்த வேலையை காக்கி சட்டை இல்லாம கூட நான் செய்வேன். அவங்களை கண்டுபிடிப்பேன், தண்டனையை கொடுப்பேன். தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். வீரசிங்கம், உங்களுக்கு 24 hours டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீங்க துளசியை கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்க கலெக்டர்னு சொன்ன யூனிஃபார்மை நானே கலெக்டர் மாதிரி ஆயிடும்.